Taste the Daily. நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்ட கேரள மருத்துவ கழிவுகளை 3 நாட்களுக்குள் அகற்ற தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. கேரளாவிலிருந்து தமிழகத்திற்கு மருத்துவ கழிவுகள் லாரிகளில் கொண்டுவரப்படுகிறது. அவை நெல்லை மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளில் சுற்றுப்புற சூழலை பாதிக்கும் வகையில் கேரளா கொட்டி வருகிறது. இதனால் பொதுமக்களுடன் கால்நடைகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் மருத்துவ கழிவு கொட்டப்பட்டது குறித்து தாமாக முன்வந்து தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் விசாரித்தது. அப்போது மருத்துவ கழிவுகளை 3 நாட்களுக்குள் அகற்றவும் அவற்றை மீண்டும் கேரளாவுக்கு கொண்டு செல்லவும் பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டது. மேலும் மருத்துவ கழிவுகளை கேரளாவுக்கு கொண்டு செல்லாவிட்டால் குப்பை மேலாண்மை நிறுவனத்திடம் கேரள அரசே ஒப்படைக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளது. திண்டுக்கல் அஞ்சலி ரவுண்டானா மையப்பகுதியில் பழுதாகி நின்ற அரசு பேருந்தால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்டு வேடசந்தூர் நோக்கி சென்றபோது பரபரப்பாக காணப்படும் மதுரை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையான அஞ்சலி பைபாஸ் ரவுண்டானா அருகே அரசு பேருந்தின் கியர் ராடு பழுதாகி நடுரோட்டில் நின்றது. இதனால் பயணிகள் பாதி வழியிலேயே இறக்கிவிடப்பட்டதால் அவதியடைந்தனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு ஓட்டை உடைசல் பேருந்துகளை இயக்கி மக்களை அவதிக்குள்ளாக்குவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.